பழனி அருகே திருமணமான 10 நாட்களில் புதுப்பெண் நகைகள் மற்றும் பணத்துடன் தலைமறைவானதால் மாப்பிள்ளை வீட்டார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பெண் புரோக்கர்கள் மூலம் திருமண மோசடியில் ஈடுபட்ட கேடி கூண்டோடு சிக்கியது எப்படி? திருமண வரன் தேடும் அப்பாவி இளைஞர்களை ஏமாற்றி கல்லா கட்டி வந்த கேடி லேடிகள் தான் இவர்கள். புரோக்கர் கமிஷனாக லட்சங்களை கறந்து கொண்டு மாப்பிள்ளை வீட்டாருக்கு அல்வா கொடுத்தவர்களுக்கு போலீசார் சிறை விருந்து வைத்துள்ளனர். நடந்தது என்ன? திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கோதைமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் 29 வயதான பாலகிருஷ்ணன். மாற்றுத்திறனாளியான இவருக்கு திருமணம் செய்ய குடும்பத்தினர் வரன் தேடி வந்துள்ளனர். பல இடங்களில் வரன் தேடியும் அவருக்கு எந்த ஒரு பெண்ணும் அமையாமல் இருந்துள்ளது. இதையடுத்து விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த திருமண புரோக்கர்கள் கிருஷ்ணவேணி, சித்ரா மற்றும் மஞ்சநாயக்கன் பட்டியை சேர்ந்த ஜோசப் ஆகியோர் அறிமுகம் ஆகியுள்ளனர். அவர்கள் மூலம் சாத்தூர் படந்தல் கிராமத்தை சேர்ந்த 26 வயதான ராமலட்சுமி என்பவரை பாலகிருஷ்ணனுக்கு பேசி முடித்துள்ளனர். இதையடுத்து இரு வீட்டார் சம்மதத்துடன் கடந்த 2025 டிசம்பர் மாதம் பாலகிருஷ்ணன் ராமலட்சுமிக்கு திருமணம் நடைபெற்றது. புரோக்கர் கமிஷனாக 2,05,000 ரூபாய் வாங்கியுள்ளனர். திருமணத்தின் போது மணப்பெண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டின் சார்பில் 2 சவரன் தங்க நகை போடப்பட்டுள்ளது. திருமணத்திற்கு பிறகு புதுமண ஜோடி உறவினர்கள் வீடுகளுக்கு விருந்துக்கு எல்லாம் போய் வந்துள்ளனர். திடீர் என்று 10 நாட்களில் புதுப்பெண் ராமலட்சுமி மாயமாகியுள்ளார். அவரின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆனதோடு ஊர் முழுவதுமாக தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை. திருமணத்தின் போது போட்ட நகையுடன் எஸ்கேப் ஆன பிறகே நம்ப வைத்து திருமண மோசடி செய்தது தெரிய வந்துள்ளது. உடனே மாப்பிள்ளை வீட்டார் புதுப்பெண் ராமலட்சுமி குறித்து விசாரித்துள்ளனர். அதில் அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருப்பது அம்பலமாகி உள்ளது. இதையடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பாலகிருஷ்ணன் பழனி தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த கேடி பெண் ராமலட்சுமியை கைது செய்தனர். அவருக்கு உடந்தையாக இருந்த புரோக்கர்கள் கிருஷ்ணவேணி, சித்ரா மற்றும் ஜோசப் ஆகியோரையும் கைது செய்தனர். தொடர்ந்து இந்த கும்பல் பாலகிருஷ்ணன் போன்று வேறு யாரையாவது நம்ப வைத்து திருமண மோசடி செய்துள்ளதா என்று விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். மாற்றுத்திறனாளி இளைஞரை திருமண மோசடி செய்து ஏமாற்றி 10 நாட்களில் புதுப்பெண் நகையுடன் தப்பி ஓடிய நிலையில் புரோக்கர்கள் உட்பட 4 பேர் கூண்டோடு கைது செய்யப்பட்ட சம்பவம் பழனி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.